பாடு. சொல்லு பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷம் நம்ம எதனால சிறப்பாக கொண்டாடலாம். சரியா? வருஷம் வருஷம் நினைச்சுக்கிட்டே இருக்க வர முடியல. கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. பல்லு விளக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன் என்ன ஏதுன்னே தெரியாது. இப்போ வந்தோடனே அவரோட ரியாக்ஷனை மட்டும் பார்ப்போம். தம்பி வந்து இப்போ தான் எழுந்திரிச்சான். அவனுக்கு பல்ல விளக்கி விட்டு குளிப்பாட்டி விட்டு பல்ல விளக்கிட்டு வராரு. என்ன அது இன்னைக்கு இந்த பயலுக்கு பிறந்த நாள். சமையல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோ மீனா பிறந்தனால தம்பி பிறந்தனால சிக்கனு மட்டன் என்ன வேணுமோ அதெல்லாம் கிடக்கு. அது என்னன்னு தெரியலங்க. உன் பிறந்தநாள் அன்னைக்கு தான் ரொம்ப பஞ்சமா இருக்கு. என் பிறந்தநாளுக்கு பாயாசம், அப்பளம், சாம்பார். ஐயப்பா கறிக்குழம்புல கூட இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன். சாம்பார்ல எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க. சாப்பாடு இன்னைக்கு உனக்காக எல்லாமே நான் சட்டியில் நேற்று வச்ச மக்காச்சோளம் வேக வச்சு இப்பதான் வச்சது வாங்கி 2 வாரம் இருக்கும். நேரம் கிடைக்கலங்க. வேக வைக்கிறதுக்கா இல்லை வேகிறதுக்கா? எதுக்குமே நேரம் கிடைக்கல. சரி வச்சு சாப்பிடலாம். பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான். கேக்கு கூட வாங்கி வைட்டோம்ல எங்கள் பொழப்பு. அதான் விடாது. ஆ கேக்கெல்லாம் வாங்குறதுல ஆர்டர் கொடுத்துட்டா. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் எனக்கு தெரியாதா? நேற்று வீட்டுக்காரங்க தான் நினச்சேன் நான். கேக் வாங்குறது சரி ஆர்டர் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு. அது எப்படி போட்டோ போட்டு வருமா கேக்கு? சர்ப்ரைஸுக்கு தெரியாம பண்றது மீனா. ஊருக்கே தெரிஞ்சு பண்றது கிடையாது. என்ன உனக்கு நான் என்ன சொன்னேன்? எனக்கு சொல்லலதான். நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சு விடுவேன்றேன். புரியுதா? உனக்கு போட்டோ போட்டு செஞ்சு கொடுப்பேன்னு நினைக்கிறியா? சரி 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 உட்காந்து சாப்பிடலாம். உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா, கருவாக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள். நம்ம வந்து 2 பவுன் நகை எடுத்துட்டனால கையில் சுத்தமாக காசு இல்லை. அதனால் சர்ப்ரைஸ் இந்த தடவை நான் எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வண்டிக்கு போகிறாரு. நான் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு வைக்கிறாரு. அவர் நினச்சா என்ன சர்ப்ரைஸ் வேணால் பண்ணலாம். வண்டி காசு அந்த வேலை வச்சிருச்சு இந்த வேலை வச்சிருச்சுன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு 100-200 அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்கும். அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் எதிர்பார்க்குற மாதிரி நானும் பண்ண முடியாது. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை இன்றைக்கி நான் அவருக்கு வந்து பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நைட்டு நான் வந்து விஷ் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக எப்போயும் சமைக்கிற மாதிரி சாப்பாடு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பாயசம் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் ஏதோ இதுதான் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. கேக்கு வாங்க கொடுத்துருக்கேன் தான் அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஆனால் நான் வாங்கி வச்சுட்டேன். அது வந்து அவருக்கு வந்து தெரியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது. மற்றவங்க வந்து கோல்டு கொடுத்து அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணியிருக்கேன். போன தடவை என்னோடய பர்த்டேக்கு அவர் வந்து ஒரு கிராமில் வந்து ரிங்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த தடவை அவருக்கு எடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் எனக்கு வந்து 2 பவுன் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி, நாளை கழிச்சு தான் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதுக்கு வந்து 20,000 நம்ம வந்து கட்டணும். ஒரு சைடு கேட்டிருக்கோம், தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வேண்டாம் பெருசாலாம் எதுவுமே செலிப்ரேட் பண்ணிடாதுன்னு என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தார். நம்ம நகை எடுக்கணுன்ற பிளான் போன மாதத்துலேயே இருந்தனால பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணிடாத வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த நகை எடுத்துட்டனால சுத்தமாக ஒன்றுமே முடியல. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணியிருக்கேன். அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. வருஷம் அவரோட பர்த்டே இப்படி தான் வந்து போக போகுது. நான் வந்து நைட்டே கேக் வாங்கி வச்சுட்டேன். அவருக்கு வந்து இது வந்து தெரியாது. நைட்டே வந்து கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா தம்பி கேக் கட் பண்ணும்போது அவன் வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். நைட்டு நம்ம கட் பண்ணோம்னா அவன் தூங்கிடுவான். அவன் வந்து எந்திரிக்க மாட்டான். அதனால் அவன் ஸ்கூலுக்கு கிளம்ப போகும்போது கட் பண்ணோம்னா அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்ப போகும்போது இந்த மாதிரி நான் வாங்கி வச்சிட்டேன்னு சொல்ல போகிறேன். கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்சது வாங்க போகிறேன். சாப்பிட்டியாடி? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு.
பிறந்த நாள் பரிசு. அப்பளம் வச்சுக்கோ. சாரி பாயாசம் வச்சிருக்கேன். என்னெல்லாம் பார்த்தா சாப்பிடி சாப்பிடி அவ்வளவுதாண்டி. சாப்பிடு சாப்பிடு. தம்பி என்னடா லெஃப்ட்ல சாப்பிட்றானேன்னு நினைப்பீங்க, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் வரும். பால் பாயசமா நல்லா இருக்கா? சீரியஸாவா? இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் நான் பாயசம் வச்சிருக்கேன். பால் பாயசம் ரெடிமேட் பாயசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் பால் பாயசம் வச்சிருக்கேன். அவன் சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன். பெருசாலாம் எதிர்பார்த்துறாத. டக்குன்னு தம்பி வேற ஸ்கூலுக்கு போகணுங்க. மணி ஆயிடுச்சு, மணி 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பாடா ஒரு ரூபா மட்டும் வாங்கி. என் புருஷன் இருந்து இன்னைக்கு தனி பாயசம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு ரூபா மட்டும் வாங்கிப்பா. வா சாப்பிட்டு பாரு. வா சூப்பரா இருக்கா. இங்க வாடா. வா முட்டாய் தான் வா. கொஞ்சம் தான் இருக்கு. என்ன இருக்கும் நீ நினைக்கிற? தெரியல எனக்கு. அவ்வளவுதான் பொறுமை. கேக்கா? கேக் இல்லையே, ஃப்ரிட்ஜுக்குள்ள திறந்து பாரு. டப்பா விடு. டப்பாக்குள்ள பாரு. ஏதோ என்னால முடிஞ்சது இதுதான்யா. நீ நினைக்கிற மாதிரி ரோடெல்லாம் வாங்கி தர முடியாதுயா. தம்பி ஸ்கூலுக்கு போங்களாட்டி வெட்டி விட்டுரு. கண்ணட்ட இருக்கதே 100 200 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு அப்புறம் அதைத்தான் வாங்க முடியும். பிசினஸ் பண்றேன்னா அது திருப்பி ரீஸ்டாக் எடுக்கிறது காசு போட வேணாமா? ஒரு தடவை நீ காசு கொடுத்த, 2வது தடவைல நான் உன்கிட்ட காசு கேட்டேனா 2000 கிட்ட மாற்றவே மாட்டேன்ட்டேன். என்னடி பாடு சொல்லு, பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. Welcome. Sorry. அப்படி வெட்டுப்பா. இது எடுத்தாப்டே. என்னால இவ்வளவுதான் முடிஞ்சு. இது வராதுப்பா. பிறந்தநாள் முடிந்து விட்டது. சாரியா? நல்லா வருது இல்ல? வருஷம் உன் பிறந்தநாள். ஆனா நீ எனக்கு நல்லா சிறப்பா கிராண்டா பண்ற. நான் மட்டும்தான் அப்படி. குடும்ப சுச்சுவேஷன் உனக்கு தெரியும். கேக் கூட நீ வாங்க வேணாம்னு எனக்கு மனசு கேட்க. அதனாலதான் 1 கிலோ வாங்கலான்னு பார்த்தேன். 300 ரூபாய் கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் சரி 1/2 கிலோவுக்கு மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஓ
சரி உங்க அக்காட்ட கொடுத்துருது அப்படியே. கொடுப்பாங்க. அது என்ன ஒரே ஆக்சனே தரமாட்டேங்கிறேன். இதுல என்ன ரியாக்ஷன்? நீ வேற வேலை. நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு ரியாக்ஷன் வராது. என்ன நான் அந்த அளவுக்குலாம் பண்ணல. நான் சொல்றேன், நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு ரியாக்ஷன் வராது. தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருவா. நன்றிகள். அடுத்த வருஷம் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடலாம். சரியா? பயங்கரமா கொண்டாடும். இப்படிதான் வருஷம் வருஷம் நினச்சிக்கிட்டே இருக்க வர முடியல. நினச்சி ஒரு 10 பேர்த்துக்குனாச்சும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த வருஷம் ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாக போச்சு. இப்போ இருக்கிற நாங்கள் இல்லைங்க, இப்போதான் 2 பவுன் எடுத்தா அப்புறம் காசு இல்லைன்னா அப்புறம் என்னது? பேசாம காசு இல்லைன்னு சொல்லாத. 2 பவுன் வாங்குறதுக்காக இருக்கிற எல்லா காசையும் வலிச்சு போட்டாச்சு. 72,000. இன்னும் கொஞ்சம் 20,000 தேவைப்படுது. அம்மாடி கேட்டே என்ன சொல்ல தரேன் சார். அப்போ பிரச்சனை மாற்ற நம்மளுக்கு இப்போ மாற்ற நம்மள. அதனால் இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏன்டா அந்த 2 பவுன் எடுத்தோம், பேசாமல் கடனை கட்டிவிட்டு பேசாமல் வீட்டில் இருந்திருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. உனக்கு? கடனை கட்டி தான் இன்னைக்கு நான் கடனாலே இல்லை. இன்னைக்கு நான் அதை என்ன சொல்றது, இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கடனால் வந்துட்டேன். விடு, பொருளுக்கு பொருள் ஆச்சுல எனக்கு. பாயாசம் சூப்பராக இருக்குது பாயாசம். தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் துறைக்கு. அதனால் குளிச்சுட்டு நல்லா துணிமணியை மாற்றிட்டு ஷார்ட்ஸ் எடுப்போம். என்னங்க? மாமியார் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக பர்த்டே பாய்க்கு பிறந்தநாள் எப்படி போச்சு? ஏங்க எப்படிங்க போச்சு? அப்பாவுக்கு கால் வலிக்குதே. சரி ஒரு நிமிஷம் இரு, அம்மா பேசிக்கிறேன். அதனால் வாடகைக்கு போயிட்டாரு. நாங்களுமே வீட்டில் வந்து வாடகைக்கு போயிட்டு வந்துட்டு அவர் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்தோம். இந்த வருஷம் பிறநாள் இப்படி தான் போச்சு. அப்பனும் மாயனும் நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. சரி கேக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு துறை எங்கிட்டு விழுந்து எழுந்திரிச்சு வந்தாரோ தெரியல, கால் வந்து சுளுக்கிச்சான். வலிக்குதுன்ட்டு காலை வலிச்சு விட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாமா? அவங்க தேய்ச்சிக்குவாங்க யூஜினியோவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய். பாய்.